அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலே 121 சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் உங்களை காக்கிறவர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். பாருங்கள், இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது 121 சங்கீதத்திலே நம்ம எப்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். உங்கள் காலை தள்ளாட விடாமல் இந்த மாதம் முழுவதும் சோர்ந்து போகாமல் அற்புதமாய் நடத்துகிற தேவன் உங்களை காத்து உங்கள் வலது பக்கத்திலே ஆண்டவர் நிழலாயிருந்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதினுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம், அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் அசைக்கப்படாமல் கர்த்தரோடு இருந்தது. கர்த்தர் அவரை கரவலாடுகளின் பின்பாக எடுத்தாலும் அவரை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இரண்டாவது, இதே 121 சங்கீதம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கப் போகிறார். பகலிலும் ஒரு பாதுகாப்பு, இரவிலும் பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. பகலிலே அந்த வனாந்தரத்திலே உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது மேகஸ்தம்பத்தினாலே அவர்களை மறைத்தார். இரவிலே விஷ ஜந்துக்கள் அந்த வனாந்தரத்தில் இருக்கிற வேளையிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே எந்த விஷ ஜந்துக்களும் அவர்களை தொடாதபடிக்கு வெளிச்சமும் கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். அதே போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். மூன்றாவது, 121 சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் இந்த மாதம் விலக்கி காத்து உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்கள் ஜெப வாழ்க்கையை, தேவனோடு உள்ள உறவை இந்த மாதத்தில் காத்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 121 சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கலாம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை காலங்கள் உணர்த்துகிறது. நாம் இன்னும் கர்த்தரோடு நெருங்குவோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். தள்ளாடுகிற அளவிற்கு நீங்கள் கடந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கலாம். என்னால் நிற்க முடியாத அளவிற்கு என்னுடைய பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது என்று சொல்லலாம். விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் உங்களை காத்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனை, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அவர்கள் கால்கள் தள்ளாட விடாமல் அவர்களை காத்து நடக்க ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. அவர்கள் வலது பரிசத்திலே நிழலாயிருந்து தப்பு வைப்பீராக. பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து அவர்கள் ஆத்மாவை, ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முதல் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளின் போக்கையும் வரத்தையும் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.